டேட்டு 13 நினைக்கிறேன். 13/7/2024 மாலை நேரம் எல்லாம் மேய்ஞ்சிட்ருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக போட்டு ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ போடல இடையில எல்லாம் கொஞ்சம் அழுக்காகிட்டாங்க. குளிப்பாட்டாமல் இருக்கு. மருந்து ஊற்றுனேன் குளிப்பாட்டில் குளிப்பாட்டெல்லாம் பழிச்சுட்டு இருப்பானுங்க. 15 நாள் 20 நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பாக குளிப்பாட்டிடுவோம். அதுக்கு தகுந்த மாதிரி மருந்தும் போட்டுருவோம். அப்படி இல்லைன்னா 1 மாதம் வரைக்கும் மருந்து போட்டுருவோம். கம்பல்சரி 15 to 20 நாளுக்குள்ளே குளிச்சிருவானுங்க. இல்லைன்னா எல்லாம் அழுக்காயிருவானுங்க. நிறைய பேர் இருக்காங்களே, சீக்கிரம் அழுக்காயிருவாங்க. நாலு எக்ஸ்டன் ஆகிட்டே தான் இருக்கானுங்க. குட்டி போட்டுகிட்டே இருக்குது. இதில் நிறைய ஃபுல்லாக சினையாடு நிறையா இருக்குது. எல்லாம் வருங்களே, இங்கே ஒரு ஆடு குட்டியை முண்டுது பாருங்க. ஆடு குட்டி முண்டுது. முன்னாடி மேலே ஆடு சின்ன கடை 2 பல்லு, பெரிய கடை 6 பல்லு. பின்னாடி அங்கே இருக்காம அங்கே வேற 2 பேர் இருக்கனால எல்லாம் சினையாக இருக்குங்க. பார்க்குறான் நம்மள வீடியோ எடுத்து ஊற்று பார்க்குறேன். என்னடா பண்ணுறீங்கன்னு. எல்லாம் மேய்ஞ்சாச்சு, பால் குடிக்குது. இந்த வாரம் ஒரு 10 குட்டி ஓட்டலுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு குட்டிங்கெல்லாம் பெருசு இருக்குது. ஓட்டலாம். எல்லாம் மேய்ஞ்சிட்டு அப்படியே மணி 6 வீட்டுக்கு போகிறோம். எல்லாம் வீட்டு ஆடுங்க தான், விற்பனை ஆடு இல்லை. விற்பனை ஆடாக இருந்தால் விற்பனை பதிவு போடுவேன். மொத்தமாக அப்படியே கொத்தோடு அள்ளுற மாதிரி போடுவேன். ஆடு குட்டி எல்லாம் அப்படியே சினையாடு குட்டி ஆடுங்க எல்லாமே அப்படியே வாங்குற மாதிரி மொத்தமாக போட்டுருவோம். குட்டி மட்டும் தனியானா நாங்கள் தரமாட்டோம். ரெகுலராக வியாபாரி இருக்காங்க. அன்றைக்கி நான் எப்போ சொல்கிறது தான், அவங்களுக்கு தான் கொடுப்போம். வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம ரொம்ப வருஷமாக வரவு செலவு வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டில் குட்டி இருக்குது, அதனால் ஓட பார்க்குறாங்க. அதனால் அவர் ரெகுலராக அமௌண்ட்டும் கொடுத்து வச்சுருப்பார். 1 ரூபா 1.5 ரூபா 2 இப்படி எல்லா பட்டிங்களையுமே கொடுத்து வச்சுருப்பாங்க. அதனால் மேக்ஸிமம் அவருக்கு தான் கொடுப்போம். வேறு யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அதனால் ஆடுன்னா பிரச்சனை இல்லை. ஆளோடு சேர்ந்து வரும்போது குட்டியும் பிரச்சனை இல்லை, கொடுப்போம். இப்போ விற்பனை இல்லை, விற்பனையாக இருக்கும்போது கொடுப்போம். இப்போ போன வாரத்தில் நம்ம நண்பர் கூட ஆடு வாங்கி கொடுத்தோம். வியாபாரி தெரிஞ்சவங்கள்ட்ட பேசி ஒரு வியாபாரி மூலமாக வாங்கி கொடுத்தோம். ஹெல்ப்பெல்லாம் பண்ணுவேன் நமக்கு தெரிஞ்சவங்க இருந்தால். நம்ம வியாபாரம் பண்ணல, இப்போ பண்ணல. ஸோ யாரும் தெரிஞ்சவங்க இருந்தால் ஹெல்ப் பண்ணுவேன். நம்ம கேட்ரிங் வேலை போகிறோம். கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, கேரளா. ஸோ இது வந்து அப்பா அம்மா தான் இதெல்லாம் பார்த்துக்குவாங்க. ஆட்டெல்லாம் நம்ம லீவில் ஒரு வாரம் 10 நாளோ 15 நாளோ கழிச்சு வரும்போது நான் பார்ப்பேன். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துக்குவேன். எங்களுக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, நல்லா இருக்கா இல்லையாங்கிறத அப்போதைக்கெல்லாம் டெஸ்ட் பண்ணிவிட்டு போயிடுவேன். முகூர்த்த வேலை, கல்யாண ஃபங்க்ஷன்ஸ் இந்த மாதிரி போட பார்ப்பேன். அது எல்லா டயத்தில் ஏதாவது லீவ் மத்தியில் ஹோட்டல் சைடு போயிடுவேன். அதில் வர்ற அன்றைக்கி இவங்களை எல்லாம் செக் பண்ணிடுவேன். என்ன பண்ணுறாங்க, கல்யாணங்களா, சளி பிடிச்சிருக்கா, முள் இருக்கா, காலில் புண்ணு இருக்கா, என்ன பண்ணுறான்னு மீறாலும் மெயிலியா எல்லாம் செக் பண்ணி இல்லாட்டி வந்து மருந்து ஊற்றி விட்டு போவேன். குளிப்பாட்டி விட்டு போவேன். எல்லா வேலையும் செஞ்சு விட்டு போயிடுவேன். இன்னும் கொஞ்ச நாள் போகணும். போனதுக்கப்புறம் தான் இதில் முழுசாக இறங்கணும். அதுக்கப்புறம் வாங்கிறது, விற்கிறது, சேல்ஸு, குட்டி இன்னும் அதிகமான வீடியோக்கள் நிறைய வெளியே வரும். இப்போதைக்கு அது செய்யலை, கொஞ்சம் வேறு வேலையாக இருக்கனால நான் அந்த ஃபீல்டில் போயிட்டுருக்கேன். ஆட்டு ஃபீல்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு, செய்யணும்னு ஆசை. ஆனால் இப்போ செய்கிற மாதிரி ஒன்றும் அமையலை. அதனால்
போய்கிட்டுருக்கேன். கொஞ்சம் கடன்லாம் இருக்குது. அதனால் இப்போ நம்ம வீட்டில் இருந்தோம்னா அந்த ஆட்டை பார்த்துக்கிட்டு இருக்கணும். இப்போதைக்கு நம்மளால் கொஞ்சம் ரன் பண்ண முடியாது. ஃபேமிலியெல்லாம் குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க. அதனால் இப்போதைக்கு ரெகுலராக காசு தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் வெளியே போக வேண்டிய கட்டாயம். எல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு இன்னும் கொஞ்சம் இடம்லாம் செட் பண்ணிவிட்டு ஆட்டுங்களுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு செட்டெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸில் ஃபுல்லாக இறங்கணும். அது வரை இறங்கணும்னா சமாளிக்க முடியாது. அதனால தான் அப்படியே வேறு ஃபீல்டில் போய்கிட்டு இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நண்பருக்கு வாங்கி கொடுத்தோம் ஒரு 20 ஆடு. குட்டி இல்லை, எல்லா இலசனை. அந்த 20 ஆடு பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஒன்று 8800 வாங்கினோம். 8800 வாங்கினோம். 20 ஆடு 76,000, 1,76,000 ரூபா வாங்கி கொடுத்தோம். ஆடு பரவாயில்ல, ஆடு வந்து குறை சொல்ல முடியாது. ஆடு நல்லா தான் ஆடு. நல்லா அதில் 2 பல் இருந்துச்சு, 4 பல் இருந்துச்சு, பல் சேர்ந்த ஆடுகளும் இருந்துச்சு. ஆட்டுங்களை ஒன்றும் குறை சொல்ல முடியாது, நல்லா இருந்துச்சு. வெட்டு மருக்கெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வயசுக்கு நல்லா பெரிய பெரிய ஆடாக வரும். அது போக இன்னொரு 10 ஆடு கேட்டிருக்காங்க. ஸோ கிடச்சா வாங்கி தரேன்னு சொல்லியிருக்கேன். நமக்கு தகவல் கிடச்சா சொல்லுவோம். ஃப்ரீயாக இருந்தால் வாங்கி தருவேன். அது நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு தான் வாங்கி. இப்போதைக்கு நான் பிஸ்னஸ் பண்ணல. ஸோ தெரிஞ்சவங்களும் கூட போய் பார்க்குறது, பேசி நல்லா பிடிச்சி பார்த்து ஆடு நல்லா இருக்கா, என்ன வேலை போகும், எப்படி கேட்குறதுன்னு பார்த்து கேட்டு வேலைக்கு வந்தால் பார்ப்போம், இல்லைன்னா விட்டுருவோம். ஏன்னா இப்போ நிலவரம் பரவாயில்லன்னு தான் நினைக்கிறேன். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி பயங்கர சூடு, 15 வரலையும் போச்சு. ஆனால் இப்போ இந்த 2 வாரமாக சந்தைக்கு நான் போகல, வெளியே போயிட்டு. இப்போ நிலவரம் எனக்கு சரியாக தெரியல. ஆனால் மேய்ச்சல் குறைஞ்சிருச்சு. அதனால் விலை கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. எப்போவுமே குட்டி ஆடு ரேட் அதிகமாக இருக்கும், சினையாடு கொஞ்சம் மீடியமாக இருக்கும். வேற ஆடு, பாலாடு கொஞ்சம் வாங்கலாம், பார்த்து விலைக்கு வாங்கலாம். ஆனால் விலைக்கு வாங்கினாலும் அது 6 மாதம் ஆகுங்கள. ஸோ இப்போதைக்கு வாங்கி போட்டால் அந்த மழை காலத்தை தாண்டும். குட்டியை சினையாடெலாம் வாங்கினோம்னா குட்டியெல்லாம் மழை காலத்தில் மாட்டிக்கும், பெருக்காது. அதுக்கு வேற ஆடே பரவாயில்லன்னு தான் சொல்லுவேன் நான். இந்த மாட்டயத்தில் கால் புண்ணு வரும், ஆடுங்க கதனை ஆகி போயிடும், நிறையா வச்சுருக்க முடியாது. குட்டி போட்டுன்னா மழையடி போட்டு பெருக்காது, எல்லாம் பசை தின்னுட்டு கழிஞ்சிக்கிட்டு இருக்கும். அதுக்கு இந்த சினையாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை குட்டி மழை டயத்தில் விற்கிற மாதிரி இருக்கணும். மழை டயத்தில் மாட்டிடுச்சு அப்படின்னாலே அடுத்து நம்ம ஜனவரி பிப்ரவரியிலே குட்டி ஒன்றும் பெருசாக வெளியே போகாது. அதுக்கப்புறம் தான் குட்டிங்களே எல்லாம் இறங்கி நல்ல ஒரு தரமாக வரும். மழையில் அடிபட்டது எதுவுமே பெருக்காது. நசன்னு மழையில் நனைஞ்சிக்கிட்டு மேய முடியாமல் குட்டி பெருக்காமல் இருக்கு 9. அதுக்கு நம்ம விராடை வாங்கி அந்த மாட்டாயத்தை தாண்டிட்டோம்னா அதுக்கப்புறம் குட்டி போட்டோன்னா கூட அது வாய்ப்பு இருக்கும். போட்டதில் ரொம்ப லாஸ் வர வாய்ப்பு இல்லை. அப்படியே போனாலும் 1-2 தான் ரேட்டு குறையும், பெருக்காமல் இருக்குமே தவிர மற்றது எல்லாமே நமக்கு ஓரளவுக்கு வெளியே காசு, அந்த குட்டிக்கு தகுந்த காசு வெளியே வந்துடும். அது இல்லாமல் அந்த நண்பர்கிட்ட இன்னும் ஆடெல்லாம் இருக்குது. கூடூர் சந்தையில், ஆந்திரா கூடூர் சந்தையில் போய் வாங்கிட்டு வந்தோம். ஒரு 22 குட்டி, 5,500ன்னு எல்லாம் பெட்டை குட்டி வாங்கினோம். ஒரு கிடா குட்டி ஒன்று வாங்கினோம் 9,500 எல்லாமே பெரிய ஆடு மாதிரி ஆயிடுச்சு. என்ன வாங்கியிருக்காரு. ஒரு கிடா ஒன்று இப்போ நாட்டு கடை தான் வாங்கி போட்டிருக்காரு. அது இல்லாமல் ஆந்திரா கடாய் ஒன்று இருக்குது. அது இல்லாமல் இப்போ ஒரு 20 ஆடு வாங்கியிருக்காரு. அவர்கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ரிலேஷன் 20, அதில் ஒரு 5 குட்டி தனியாக வாங்கினா. அப்படி அதில் குட்டி ஒரு 3 குட்டி சந்தையில் விற்றுட்டோம். ஒரு 2 குட்டி இருக்குது. அதில் ஒரு 25, இப்போ ஒரு 20, 45 உருப்படி இருக்குது. இன்னொரு 10 உருப்படி கேட்டிருக்காரு வாங்கணுன்னு. பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் இல்லை, அதனால் வெளியே போயிட்டேன்னா என்னால் போகல. அவங்களா போய் ஒரு செட்டு வாங்கிட்டு வந்தாங்க. நான் சொல்லி பேசிவிட்டேன், அப்புறம் போயிட்டு வந்தாங்க. இப்போ ஒரு 10 செட்டு 10 ஆடு வேணும்னு கேட்டாங்க. இப்போ 2 செட்டு சொன்னாங்க. அது அதுக்குள்ளே சீக்கிரம் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு செட்டு வந்து 8.5 சொன்னாங்க. இன்னொரு செட்டு வந்து 9 ரூபாயில் சொன்னாங்க. எல்லாம் முடிஞ்சுன்னு சொன்னாங்க. அவளுக்கு கிடச்சா சொல்லுவேன். இருந்தேன்னா நான் இன்னும் போய் பார்த்துட்டு வருவோம். இப்போ இருக்கிறதில்ல, மேக்ஸிமம் போயிருப்போம் வேலைக்கு. இப்போ கொஞ்சம் ஃப்ரீ தான் இருந்தாலும் இப்போ ஹோட்டல் ஃபீல்டு போயாச்சு. ஏன்னா ஆடி மாதம் ஒன்றும் ஒர்க் இல்லை, கேட்ரிங் வேலை. அதனால் போயாச்சு. அப்பப்போ வருவேன் போவேன்.
தெரிஞ்சவங்களாக இருந்தால் கூட போயிட்டு கேட்டு விசாரித்து சொல்லுவேன். இல்லாட்டி நம்பர் தருவேன், வியாபாரி நம்பரு. அவங்கக்கிட்ட பேசிக்கலாம். நம்ம வந்து கரூர் மாவட்டம் குளித்தலை. ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஏரியாக்காரங்களுக்கெல்லாம் இது செட் ஆகாது. அங்கேருந்து வந்தால் இந்த ஏரியா ஆடு பிடிக்காது, எல்லாருக்கும் பிடிக்காது. ஆட்டோட கரெக்டுக்கு 2வது மேய்ச்சல் இடங்கள் ஒரு மாதிரி, வியாபாரங்கள் வேறு மாதிரி, 2வது விலைவாசி, 2வது அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராவல்ஸ் சார்ஜு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம லாங் போகிறதெல்லாம் செட்டே ஆகாது. அந்தந்த ஏரியாக்குள்ளே மாவட்டத்துக்குள்ளே வாங்கினா விற்கலாம். அந்த சந்தைக்குள்ளே மட்டும்தான் இல்லை நம்மளை பொறுத்தவரையிலையும். அதுக்கு அங்கிட்டு கொண்டு போனால் அதோடைய இங்கே விற்கிற விலை அங்கே விற்காது, அதோடைய தரம் மாறிடும். இங்கே அதிகமாக இருக்கும், அங்கே கம்மியாக இருக்கும். இங்கே வாங்கிட்டு போய் அங்கே ஜெயிக்கலாம்னு நினைக்கக்கூடாது. அந்தந்த ஏரியாவில் வாங்கிங்க, அந்தந்த ஏரியாவிலே வளர்த்து அந்தந்த ஏரியாவிலே சேல்ஸ் பண்ணும். அதுதான் எல்லாத்துக்குமே அந்த ஆட்டோட அந்த ஏரியாவுக்கும் அதுக்கும் அதான் செட் ஆகும். இங்கே கம்மியாக இருக்கும், அங்கே போய் அதிகமாக வைக்கலாம்னு நினைக்கலாம், சத்தியமாக செட் ஆகாது. என்னை பொறுத்தவரையிலே ஆகாது, மற்றவங்களுக்கு எப்படியும் எல்லாம் கணக்கு பார்த்தா கடைசியில் அதுதான் வரும். அதுக்கு மேலெலாம் நீங்கள் எதுலேயுமே ஜெயிச்சிடலாம், சம்பாதிச்சிடலாம், வாங்கிடலாம்னு நினைக்கிறதெல்லாம் கனவு தான். நீங்கள் என்ன வாங்குறீங்களோ அதுதான் கிடைக்கும். அதுக்கு மேலெலாம் ஒன்றும் சம்பாதிக்க முடியாது ஆட்டுங்களை பொறுத்தவரை. உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், அவ்வளோதான். அது ஆடு வச்சுருந்தாங்களாலும் சரி, வாங்கி விற்கிறவங்களாலும் சரி, எல்லாத்துக்கும் அதே தான். ஒரு எல்லை தான். எல்லையை தாண்டிலாம் நம்ம லாபம் பார்க்கலாம்னு நினைக்க முடியாது. வளர்க்குறவங்களுக்கும் சிரமம் இருக்குது, வாங்கி விற்கிறவங்களுக்கும் சிரமம் இருக்குது. எல்லாத்துக்குமே பிரச்சனை இருக்குது. யாரும் பெருசாக ஆட்டுக்காரங்களும் பெருசாக ஒரு நட்டத்தில் கொடுத்துட மாட்டாங்க, வியாபாரிகளும் பெருசாக லாபத்துக்கு தர முடியாது. அதுக்கு உண்டான விலை அதுக்கு எங்கே போனாலும் இருக்கும். ஏதோ ஆசைக்கு 1 2 வாங்கலாம், எல்லாம் வாங்கணும்னு நினச்சா அந்த ஏரியாவில் வாங்கலாம், வேறு ஏரியாவிலேருந்து வாங்கணும்னு நினச்சா கஷ்டம். ஸோ இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல அப்படின்னு பக்கத்து ஊர், பக்கத்து ஏரியா, பக்கத்து அந்த தகுந்த மாதிரி மேய்ச்சல், தண்ணீர் எல்லாமே செட் ஆகணுங்கள. விலைவாசி, சந்தை நிலவரம், ஆள் புழக்கம், காசு கொடுக்க வாங்க பிடிக்க, நம்பிக்கை எல்லாமே இருக்குது. இது வந்து ஒரு நாளில் முடியறதில்ல. அதனால் லாங்கில் இருக்கிறவங்களும் கண்டிப்பாக செட் ஆகாது. நாங்களே தடவை கடலூர் போயிட்டு வந்துட்டு செட் ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சோம். சென்னை தாண்டி 130 கிலோமீட்டர் போகணும், ஆந்திரா. கஷ்டப்பட்ட நிறையா போலீஸ் டிராஃபிக் அது இதுன்னு ஏகப்பட்ட செலவு. வண்டி வாடகை 20,000 ரூபா. இங்கே வந்து அந்த ஆட்டுக்குண்டான மதிப்பே இல்லை. ஏன்னா அங்கே மதிப்பு அதிகம், இங்கே மதிப்பு இல்லை. அது இப்போ விற்றாலே இங்கே திருச்சி மாவட்டம் சமயபுரம் மட்டும் தான் அந்த குட்டியெல்லாம் விற்க முடியும். வேறு யாருமே இங்கே மணமேட்லேயோ பாளையச்சந்தையிலையோ வாங்க மாட்டாங்க. இங்கே நம்மளை பொறுத்தவரையிலும் இந்த 3 சந்தை தான். கரூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது மணல்மேடு சந்தைன்னு ஒன்று, பாளையம் சந்தை ஒன்று, திருச்சி சமயபுரம் சந்தை. சமயபுரத்துக்கு எதை கொண்டு போனால் அழிச்சிடலாம். மற்ற 2 சந்தை நம்ம லோக்கல் சந்தை, அவங்க கொண்டு போனோம்னா அழிக்க முடியாது. இந்த லோக்கல் ஆடுங்களை மட்டும் கொண்டு போனால் மட்டும்தான் அழிக்க முடியும். வேறு கருப்பு மயிலம்பாடி, அடிக்கரசல், செங்குட்டி இந்த மாதிரி குட்டிங்கெல்லாம் கொண்டு போனால் அங்கே அழிக்க முடியாது. அதெல்லாம் சமயபுரம் கொண்டு போனால் தான் அழிக்க முடியும். ஆந்திரா குட்டி, நெல்லூர் ஜுடிப்பி, ஒங்கல் குட்டி, இந்த மாதிரி பல ரகங்கள் எந்த ரகம் வந்தாலும் அதெல்லாம் சமயபுரம் தான் கொண்டு போவோம், ஜெயிக்க முடியும். நம்ம லோக்கல் ரகங்களாம் இந்த மாதிரி ஆடு தான். இதுக்கு வந்து மேச்சேரி ஆட்டுன்னு சொல்லுவாங்க. ஒரிஜினல் மேச்சேரியான்னு நமக்கு தெரியாது. அது ஒரிஜினல் மேச்சேரி நான் போய் பார்த்துருக்கேன் சேலத்தில். ஆனால் இந்த மாதிரி இல்லை. அது கொஞ்சம் அப்படியே கம்பளி போர்வை போத்துன மாதிரி குள்ளையாக இருக்குது. இதுங்கெல்லாம் கொஞ்சம் நெட்டு போக்கு, ஹைட்டு, வெயிட்டு எல்லாமே இருக்கானுங்க. சொல்ல போனால் கிராஸ்னு சொல்லலாம், இல்லை நாட்டாடுன்னு சொல்லலாம். எப்படி அந்தந்த ஏரியாவுக்கு இந்த மாதிரி சொல்லிக்கலாம். பட் ஆடு நல்லாயிருக்கும். நல்லா பெருவெட்டு, எலும்பு கூத்தம், நீராக, நல்லா பால் சத்து இருக்கும். அது இந்த ஏரியாவுக்கு வளர்ப்புக்கு நல்லாயிருக்கும். நமக்கு நல்லாயிருக்கு இந்த ஏரியா ஆடு. வெளியே இருந்து கொண்டு வந்தோம்னா கண்டிப்பாக செட் ஆகாது. அதனால் இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது இருந்தால் பாருங்கள், ஏதாவது தகவல் தெரிஞ்சால் கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். அதை நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ண வேணாம், நீங்கள் அதை எக்ஸ்டெண்ட் பிட்டாக பண்ணி நீங்கள் அதுக்கு உங்கள் லைஃபுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். நாங்கள் போகிறதெல்லாம் ஃபுல்லு சினையாடு. ஒரு வாரம் கூட தாங்க நிறையா இப்போ சினையாடு இருக்குது. நானே இப்போ ஒரு 10 15 நாள் கழிச்சு வரேன், நிறையா இருக்குது. எல்லாமே வயிறு ஃபுல்லாக இருக்கானுங்க.
தண்ணியெல்லாம் விட்டுட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நான் மதியானம் 3 மணிக்கு அவுத்து விட்டேன். மணி 6 6 ஆச்சு. மேய்ஞ்சதுனால இல்லை, பட் மேக்ஸிமம் பாருங்கள் இதெல்லாம் மேய்ஞ்சாடு தான். வயிறு ஃபுல்லாகவே இருக்குது. இல்லை அதெல்லாம் நல்லா ஃபுல்லு சினையாடு, வயிறு ரொம்ப இருக்கு. ஆடு குட்டி முண்டுதுங்க. அது நல்லா சினையாடு இருந்தாலே பாருங்களேன், அப்படியே குட்டையாயிரும், நல்லா உருண்டையாக இருக்கும். நல்லா பெரிய ஆடு கூட சின்ன ஆடு மாதிரி ஆயிடுது. அதெல்லாம் போதும். இப்போ குட்டிங்க நிறையா தெரியுது. அதெல்லாம் சின்ன குட்டியாக இருந்தாலும் பெருத்துருச்சு. இதெல்லாம் குட்டி போட்டுருக்கு, வீட்டில் குட்டி இருக்குது. பாலாடு நல்லா குட்டி வீட்டில் இருக்குது. சின்ன குட்டி போட்டு 2-3 நாள் ஆகுது. வீட்டில் இருக்குங்க 2 குட்டி. 55 ஆடு, 2 கெடா, 57 உருப்படி. குட்டிங்களில் ஒரு 32 குட்டி கிடக்கு நினைக்கிறேங்க. ஆமாம், 30 குட்டி மேய்து, 2 குட்டி வீட்டில் இருக்குது. அதனால் சில ஆடு தான் எல்லாம் குளிப்பாட்டில் நேரம் இல்லை. நாளைக்கு மறுபடியும் ஒர்க்கு போகணும், கோயம்புத்தூர். அதனால் நேற்று நைட்டு தான் வந்தேன். ஸோ டைம் கிடைக்கல. அது இல்லாமல் அடுத்த வாரம் குட்டி ஓட்டுறேன்னு சொன்னாங்களா. குட்டி ஓட்டுறேன்னு சொன்னோம்னா குட்டியை கழுவக்கூடாது, கழுவுனா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அதோட இடம் மதிப்பு அவங்களுக்கு பொசுக்குன்னு தெரியும். மாதிரி அப்படியே அந்த அழுக்கு அந்த இதோடு கொண்டு போவாங்க. கறி குட்டி இல்லாட்டி உடஞ்சிருப்பாங்க. குட்டி உடையாமல் கொண்டு போவாங்க பால் குட்டி. அதனால் கழுவ மாட்டோம். அதனால் சரி அடுத்த வாரம் குட்டி ஓட்டுறேன்னு சொல்லவும் இப்போலாம் கழுவலை. அவங்க ஓட்டினதுக்கப்புறம் எல்லாம் மடி கட்டிடுங்களா, பாலில் குட்டி குடிக்காமல். அதுக்கப்புறம் நல்லா மடியில் தண்ணி அடிச்சு விட்டு நல்லா குளிப்பாட்டிட்டோம்னா அப்படியே அந்த மடி உடஞ்சிக்கும். அப்புறம் ஒரு 2-3 நாளில் மறுபடியும் நார்மல் ஆயிரும். ஒரு வாரத்தில் கம்பல்சரி ஆயிரும். 15 நாளில் பார்த்திங்கன்னா ஆடு அப்படியே தெளிஞ்சு, அது ஏற்கனவே கெடா விரட்டி தான் இருக்கும். ஒரு 15 நாளில் அப்படியே மார்க்கமாகும். ஒரு 20 நாள் அப்படியே செனக்கால் வந்துடும். அப்புறம் 1 மாதம் 2 மாதத்தில் பார்த்திங்கன்னா அப்படியே ஆடே மின்னு. நம்ம ஆடெலாம் வருஷத்துக்கு 2 ஈத்து போட்டுருங்க. கெடா இருக்க விடவே மாட்டாங்க. சரி எல்லாமே ரொட்டீனில் தான் இருக்கும். 3 மாதத்தில் டான் குட்டி பிரிச்சிருவேன். அந்தளவுக்கு குட்டி வந்துடும். அந்தளவுக்கு வீட்டில் பராமரிப்பாங்க. அதாவது புண்ணாக்கு, சாப்பாடு வச்சு போடுவாங்க. நீராக மருந்து போடுவாங்க. ஊசி போட மாட்டோம் நாங்கள். மேக்ஸிமம் ஊசி போட்டால் ஆட்டுங்களுக்கு பால் ஊற்றிருப்பாங்க. குட்டிங்களுக்கு தான் ஊசி போடுவாங்க, பெருக்கிறதுக்கு வேண்டி. அதோட சின்ன விஷயங்களுக்காக பண்ணுவாங்க ஆட்டு பண்ணையில். நம்ம அது பண்ணுறதில்ல. ஆடுங்களுக்கு மேக்ஸிமம் போட மாட்டாங்க. அதிகமாக ஏதாவது உடம்பு சரியில்லைனா தான் ஊசி போடுவாங்க. எல்லா ஆட்டுக்கும் போட மாட்டாங்க. பால் குறைஞ்சிரும், வத்திரும், மடி வத்திரும். ஆனால் குட்டிங்களுக்கு அந்த நேரத்தில் தீனி சாப்பிட்றதுனால போடுவாங்க. நமக்கு தெரிஞ்சதை சொல்லுவோம். கருத்தெல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள், பிடிக்கணும்னா உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை செய்யுங்க. நம்ம ஒன்றும் கருத்து சொல்கிறதுக்காகலாம் போடுறதில்ல. தெரிஞ்சதை சொல்லுவேன். நான் ஆட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்துங்களை தான் சொல்கிறேன். யார்கிட்டையும் கேட்டுலாம் சொல்ல. தெரிஞ்சதை சொல்லுவேன். அது சரியாக இருந்தாலும் ஏற்றுக்குங்க, சரியில்லைனாலும் பரவாயில்ல. உங்கள் விருப்பத்துக்கு பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் சொல்லுவோம். எனக்கு எடிட் பண்ணலாம் தெரியாது. வீடியோ எடுப்பேன், அப்லோட் பண்ணுவேன், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அதுக்கப்புறம் தான் இந்த ஃபீல்டில் மொத்தமாக இறங்கி இன்னும் விளையாடணும். தெரியாமலாம் எல்லாம் ஃபீல்டில் தெரியும். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நல்லா பண்ணுவோம். அதுக்கு தேவையான இடங்கள் தேவை, தண்ணி தேவை, செட்டு தேவை, எல்லாமே ரெடி பண்ணி தான் இதுங்களை சரி பண்ண முடியும். இல்லைன்னா ஆடு வளர்க்குறதெல்லாம் சொல்லுவோம். ஒன்று போனாலும் போச்சு, 10,000 15,000 முதல்ல போயிடும். அதுக்கு நம்ம பணம் பெரட்டி வட்டி கட்டி எவ்வளோ பிரச்சனை சந்திச்சு தானே இதெல்லாம் செஞ்சுருக்கோம். சும்மா ஆடு ஒன்றும் வாங்க முடியாது, வளர்க்க முடியாது, ஆசைக்கு பண்ண முடியாது. அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஒரு வாரம் புதுசாக வாங்கினா ஒரு மாதம் பார்ப்பாங்க, ஒரு வாரம் பார்ப்பாங்க, அப்புறமா பிடிக்கலான்னு விட்டுருவாங்க. ஸோ அதை விரும்பினா தான் அதை செய்ய முடியும்.
போயிட்டுருக்காங்க. சரி நண்பர்களே, அப்படியே போயிட்டுருக்காங்க. இன்றைக்கி தெரிஞ்சதை பேசிட்டேன். அடுத்த வாரம் ஏதாவது தெரிஞ்சதை பேசுகிறேன். அதை பண்ணிக்க வேண்டாம். பிடிச்சா பாருங்கள், பிடிக்கலனாலும் பரவாயில்லை, திட்டாதீங்க. ஓகேங்களா? சரி நண்பர்களே, நன்றி நன்றி நன்றி. பிறகு சந்திப்போம் அடுத்த வாரத்தில். போயிட்டு வந்துட்டு ஃப்ரீயாக இருந்தேன்னா எல்லாம் குளிப்பாட்டி வந்து போட்டு ஃப்ரெஷ்ஷாக எல்லாம் பளிச்சுன்னு உங்களுக்கு வீடியோ எடுத்து போட்டு வர்றாங்களே. பார்ப்போம். குட்டி சேல்ஸாக இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளோக்கு போச்சு, எத்தனை குட்டி போச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். ஒரு ரெட்டை குட்டி ஒரு ஒத்த குட்டி பால் குடிக்கிறாங்க. ரெட்டை குட்டியாடு ஒரு 2-3 இருக்குது, குடிப்பானுங்க. சரி நண்பர்களே, நன்றி. ஃபோன் வருது வீட்டிலேருந்து. சரி நண்பர்களே, அப்புறம் பார்ப்போம். வச்சுறேன்.